அன்புடன் ரிஷி. இன்றைக்கி திருப்பியும் யூனிவர்ஸோட ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை சொல்ல போகிறேன். இதனால் நிறைய பேர் நல்ல பயனடையலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்க, இது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி ஃபார் குட் திங்ஸ். அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் யூனிவர்ஸ் ரிவோல்ட் பண்ணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ என்ன பண்ணும், நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம அடி மனசில் என்ன ஃபீலிங் இருக்கோ அது நமக்கு திருப்பி வரும். அதுதான் யூனிவர்ஸோட வேலையும் சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலையும். சரி, நமக்கு லைஃப்பில் 10 பேரில் குறைஞ்சபட்சம் 6 பேராவது மனக்குறைகளோடு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அதுதான் இது. அண்ட் ஆஸ் யூஷுவல், நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி, நான் இதெல்லாம் சேகரித்து வச்ச கருத்துக்கள், புக்ஸில் படித்தது, ஸ்காலர்ஸ் எல்லாம் சொன்ன விஷயங்களை தான் நான் இங்கே போடுறேனே ஒழிய நானாக எதுவும் க்ரியேட் பண்ணி சொல்லலை. நீங்கள் இதை தேவைப்பட்டவா இந்த ஒரு ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, யூனிவர்ஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் நம்ம எமோஷன், இது மூணும் கலந்து தான் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது காரியம் நடக்கிறதுக்கான 3 முக்கிய மேட்டர்ஸ். ஸோ யாரை பற்றினாக்க, லைஃப்பில் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டை பற்றி குறைப்பட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை சண்டைக்காரின்னு சொல்லலாம். இல்லை பையன் சரியாக படிக்கலைன்னு சொல்லலாம். சில சமயம் ஹஸ்பண்ட்ஸ் அம்மா பேச்சை, அக்கா தங்க பேச்சை, இவங்களெல்லாம் பற்றி எல்லாம் பேச்சு கேட்டுண்டு ஒய்ஃபை கொடுமைப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அண்டு எல்லாத்தையும் விட ஒரு குழந்தை நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு எந்த பெற்றோருக்கும் ஆசை இருக்கும். ஒரு மருமகள் மாமியார்கிட்ட இடி வாங்கலாம், இல்லை மாமியாரே மருமகள்கிட்ட கூட இடி வாங்கலாம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு சுமூகமான ஒரு சூழல், ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபு இது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வேணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹஸ்பண்ட் மாமியார் பேச்சு, அதாவது தன்னோட அம்மா பேச்சு, அப்புறம் அவனோட அக்கா தங்க பேச்சு, இவங்களெல்லாம் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக நடந்துக்கிறது, ரொம்ப வார்த்தையால் ஹியூமிலேட் பண்ணுறது, அலட்சியப்படுத்துறது, எவ்வளவெல்லாம் அந்த ஒய்ஃபை ஹியூமிலேட் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டை கொஞ்சம் லவ்வபிளாக, நானும் நல்லவதாண்டா, எங்கிட்டையும் கொஞ்சம் நல்லா இரேன் அப்படிங்கிறத சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாக யூனிவர்ஸோட கான்டாக்ட் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிவர்ஸை தேங்க் பண்ணுங்க. என்னன்னு தேங்க் பண்ணணும்? எனக்கு குட் தாட்ஸ் வந்திருக்கே, அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை காமிச்சிருக்கே யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி. இந்த தேங்க்ஃபுல்னஸ் எவ்வளோக்கு அவ்வளோ இருக்கோ, கோ ஆன் தேங்கிங். உங்களுக்கு யார் நன்மை செஞ்சுருக்காளோ, ஈவன் அந்த கரிச்சு கொட்டுற ஹஸ்பண்ட் கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பான், அவனுக்கு கூட தேங்க்ஸு சொல்லுங்கள். ஸோ யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிவிட்டு, குலதெய்வம், பிள்ளையார், இல்லை இஷ்ட தெய்வம் எப்படி வேணாலும் அதை ஒரு ப்ரேயர் பண்ணிடணும்.
அதுக்கப்புறம் எப்போவுமே நைட் டயத்தில் ரொம்ப குவைட்டாக இருக்கிற நேரம், அதுலேயும் வெடிக்கார்த்தால 4 மணி அப்படியெல்லாம் முழிப்பு வரதே கஷ்டம். அது முழிப்பு வந்ததுன்னா யூனிவர்ஸ் தான் உங்களை எழுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன வேணுமோ கேளம்மா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸை நம்புங்க, ஃபோக்கஸோடு பண்ணுங்க. ஃபோக்கஸோடு என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றின ஒரு இமேஜ், அவங்க இமேஜ் சிரித்த மூஞ்சியாக, சந்தோஷமாக, இப்படி எந்த விதமான கோபத்தாபமும் இல்லாத மாதிரி அவங்களோட ஒரு ஜாயஸ் அண்ட் வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பியஸ்ட்டு மூடில் இருக்கிற மாதிரி நீங்களே அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. டொயின்னு உங்களோட மனசு வேற எங்கேயாவது போகும். ஐயோ அவன் அப்படி இருந்தானே இப்படி இருந்தானே, நோ, அதெல்லாம் விட்டுடுங்க. இதுதான், இந்த இமேஜை நினச்சிக்கோங்க. அதை அப்படியே மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். சந்தோஷமாக அந்த பர்சன், நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு நீங்கள் அந்த அந்த பர்சன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணினுட்டு அவங்க காதுக்குள்ளே அதாவது அந்த ஹஸ்பண்டோட பேரை சொல்லி, இது மாதிரி நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை. நான் ட்ரூத்ஃபுல்லாக, நல்லவளாக, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக நல்லவளாக தான் இருக்கேன். யார் சொல்லியும் கேட்காதீங்க. உங்கள் அம்மா சொன்னாலும் கேட்காதீங்க, உங்கள் அக்கா தங்க சொன்னாலும் கேட்காதீங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் அவங்களோடையும் சந்தோஷமாக இருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரிப்பீட்டடாக நீங்கள் எவ்வளோ தடவை வேணுமோ பண்ணலாம். ஆனால் ராத்திரியும் வெடிகார்த்தாலையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் படிக்காத குழந்தைய முன்னுக்கு கொண்டு வரலாம். சண்டை போடுற மாமியார் மருமகளோட சண்டையை நிறுத்தலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸோடு ஏதாவது சுமூகமாக காசிப் பண்ணுவா சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அவங்க காதில் கூட போய் நீங்கள் இதெல்லாம் ஓதிவிடலாம். ஸோ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்க காசிப் பண்ணுறதே நிறுத்திடுவாங்க. இது மாதிரி சொல்லில் அடங்காத ஹெல்ப் நமக்கு இந்த யூனிவர்ஸ் பண்ணுறது. அதை எல்லாரும் நல்லபடியாக பயன்படுத்துங்க. திருப்பியும் சொல்கிறேன், வேண்டாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு எபிசோடில் நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.